அதாவது யூனிட் நம்பர் 10 நம்ம என்ன பார்க்குறோம்னா மேனுஃபேக்சரிங் டேட் அண்ட் எக்ஸ்பைரி டேட் பார்க்க போகிறோம். அதாவது உற்பத்தியான ஒரு பொருள் வந்து மேனுஃபேக்சரிங் டேட்டும் இருக்கும், அதே நேரத்தில் என்ன டேட்டும் இருக்கும், காலாவதி ஆகிற டேட்டு எக்ஸ்பைரி டேட்டும் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு முக்கியது வாங்க, கிருத்திகா நல்லா தெரியும், சொல்லுங்க. மேனுஃபேக்சரிங் டேட் பாரு. ஜனவரி ஜனவரி 25 அதை உற்பத்தி செஞ்சிருக்கிறாங்க. அதாவது 25 அதை உற்பத்தி செஞ்சிருக்கிறாங்க. அதனுடைய எக்ஸ்பைரி டேட் எப்போன்னு பாரு. எக்ஸ்பைரி டேட் எப்போ? ஜனவரி ஜனவரி 26 வரைக்கும் அதனுடைய டேட் இருக்கு. ஜனவரி 26க்கு அப்புறம் என்ன பண்ணக்கூடாது, அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஹுமைரா ஜனவரி 26க்கு அப்புறம் அதை என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. ஹுமைரா அடுத்தது அவங்க டேட் என்னது, ஆகஸ்ட் 26, புரியுதா? அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. வச்சுக்கோங்க. மாத்திரை டேப்லெட்டை வச்சு சொல்ல போகிறாங்க. டேப்லெட்டில் மேனுஃபேக்சரிங் டேட் எங்கே இருக்குன்னு பாரு. இதை இருக்கு பாருங்க, மேனுஃபேக்சரிங் டேட் ஆகஸ்ட் 2025. ஆகஸ்ட் 2025. அது எக்ஸ்பைரி டேட் எவ்வளோ, ஆகஸ்ட் 2027. இதுக்கு எத்தனை வருஷம் இது இருக்கு, வேல்யூ இருக்கு, 2 years வேல்யூ இருக்கு. ஆகஸ்ட் 27க்கு அப்புறம் இது என்ன பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது. இது ஃபுல்லாகவே என்ன ஆகிடும், பாய்சன் ஆகிடும், புரியுதா? அதனால எந்த ஒரு பொருளையும் நம்ம எக்ஸ்பைரி டேட்டு பார்த்து தான் யூஸ் பண்ணணும், சரியா? அது சாக்லேட்டாக இருந்தாலும் சரி, பிஸ்கட்டாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலுமே எக்ஸ்பைரி டேட்டை பார்த்து தான் யூஸ்